இந்த ஒரு நேர்மையான ராஜாக்கு 4 பசங்க இருந்திருக்காங்க. இந்த 4 பசங்கள்ல என்ன பசங்ககிட்ட போயிட்டு நம்ம ராஜ்யத்த குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒரு யோசனை வர, டக்குனு அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்றாரு 4 பசங்களையும் கூப்பிட்டு 4 பேர்ட்டயும் ஒரு ஒரு விதைய குடுக்குறாரு. 4மே ஒரே மாதிரியான விதை தான். இந்த விதையெல்லாம் குடுத்துட்டு, நீங்க இந்த செடி வளர்க்கணும். தொட்டி உங்களுக்கு ஒண்ணு தரேன். இந்த தொட்டியில வந்து செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிய குடுத்துர்றாரு. குடுத்துட்டு 4 பேரையும் அனுப்பிச்சுறாரு. 1 மாசம் டைம்ன்னு சொல்லி அனுப்புறாரு. 4 பேரும் வந்து நல்லா நல்ல பொன் விளையிற பூமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பொன் விளையிற மண்ண வந்து எடுத்துட்டு வந்து 4 பேரும் வந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த செடி தொட்டியில போட்டு வளர்க்குறாங்க. அந்த 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா செடி வளர்ந்துருச்சு. கடைசி பையனுக்கு மட்டும் செடி வளரவே இல்ல. என்ன அப்படின்னு சொல்லி வந்து டெய்லி போட்டிருக்கான், விதைய போட்டிருக்கான். டெய்லி தண்ணி ஊத்துறான். அவனுக்கு செடி வளரவே இல்ல. 1 மாசம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ராஜா கிட்ட போயிட்டு காமிக்க வேண்டிய நாள். சோ வந்து 4 பேரும் செடி தொட்டி எடுத்துட்டு வராங்க. 3 பேர் செடியில 3 பசங்க தொட்டியில பக்கம் வந்து ஒரு ஒரு வண்ணத்துல ஒரு ஒரு பூ இருந்திருக்கு. நல்லா செடியெல்லாம் நல்லா பெருசா வளர்ந்திருக்கு. ராஜா பார்க்குறாரு, சிரிச்சுட்டே பார்க்குறாரு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சிரிச்சுட்டே பார்க்குறாரு. 4வது பையனோட செடி தொட்டியில மட்டும் பார்க்க வந்து, ஓ மை காட்! ஓ மை காட்! என்னப்பா செடியே வளர்றா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வந்து, இல்ல நான் விதைய போட்டேன். அது செடி வளரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி பையன் சொல்லியிருக்கான். சொன்ன உடனே, நீ தான்ப்பா இந்த நாட்டுக்கு ராஜா அப்படின்றாரு. எல்லா 3 பசங்களுக்கும் ஒண்ணும் புரியல. ராஜ்யத்துல இருந்தவங்க யாருக்குமே ஒண்ணும் புரியல. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ராஜா என்ன பண்ணியிருக்காரு, இந்த 4 விதையையும் சுடு தண்ணீல போட்டு நல்லா வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு குடுத்துருக்காரு. ஸோ அப்படி பண்ணும் வந்து இந்த செடி இந்த விதை என்ன தொட்டியில, என்ன மண்ணுல போட்டாலும் வளராது. ஸோ வந்து எந்த பையன் ஹானஸ்ட்டா இருந்திருக்கான் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி அவர் நினைச்சிருந்திருக்காரு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காரு.